Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ மாடல் நெல்லிக்காய் முடிச்சு கூடையோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அடி போட்டு நிறுத்திருந்தோம். இந்த சென்டர் லைனுக்கு மேல 8 லைனும் கீழே 8 லைனும் போட்டிருந்தோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 17 லைன் வந்து அடி போட்டிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 கார்னரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 கார்னரும் வரும். 1 2 3. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 3 கார்னர் வந்திருக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு 1 2 3 கார்னர், மொத்தம் 6 கார்னர் இருக்கும். இந்த 6 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மட்டும் நம்மளுக்கு கிராஸ் ஒயர் இல்லாமல் தனியாக போகும். அந்த தனியாக போகிற ஒயரை நம்ம கட் பண்ணி உள்ளே சொருக போகிறோம். மொத்தம் 6 ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகணும். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு கார்னர் எடுத்துக்கிறேன். இந்த கார்னரில் பாருங்கள், இந்த ஒரு ஒயர் மட்டும் கிராஸ் ஒயர் இல்லாமல் தனியாக போகும். அந்த தனியாக போகிற ஒயரை எடுத்து நான் கட் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர்ல ஒயர் கட் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது கார்னர்ல பாருங்க, இந்த ஒரு ஒயர் தனியா போகும். அது பக்கத்தில் இருக்கிற ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸ்ல வரும். பாருங்க, இந்த மாதிரி அந்த பக்கத்து ஒயர்லாம் கிராஸா வரும். பக்கத்து ஒயர் கூட சேர்ந்து இந்த ஒரு ஒயர் மட்டும் நம்மளுக்கு தனியா போகுது. தனியா போற அந்த ஒயரை கட் பண்ணிடலாம். அடுத்ததா 3வது கார்னர் எடுத்துக்கோங்க. இந்த 3வது கார்னரும் அதே மாதிரி தான். ஒரு ஒயர் மட்டும் நம்மளுக்கு கிராஸ் ஒயர் இல்லாமல் தனியாக போகும். இந்த தனியாக போகிற அந்த ஒரு ஒயரை எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 கார்னர்லேயும் ஒயரை கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வர 3 கார்னர்லேயும் தனியாக வர ஒயரை கட் பண்ண போகிறோம். இப்போ 4வது கார்னர் எடுத்துக்கலாம். இந்த கார்னரில் தனியாக போகிற அந்த ஒரு ஒயரை எடுத்து நான் கட் பண்ணிடுறேன். அடுத்ததா 5வது கார்னரில் தனியாக வர ஒயரை எடுத்து கட் பண்ணிடுங்க. இப்போ 6வது கார்னர், இப்போ லாஸ்ட்டாக 6வது கார்னரில் வர அந்த தனி ஒயரை எடுத்து நான் கட் பண்ணிடுறேன். இப்போ 6 கார்னர்லேயும் தனியாக வந்த ஒயரை கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ண அந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். பாருங்க, நம்ம உள்பக்கம் அந்த கட் பண்ண அந்த ஒயரெல்லாம் சொருகி விட்டுடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து உள்பக்கம் சொருகிடுறேன். இப்போ ஒரு ஒயரை வந்து சொருகி முடிச்சிட்டேன். இதே மாதிரி மீதி இருக்கிற 5 ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ 6 கார்னரில் கட் பண்ண ஒயரையும் நம்ம உள்ள சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஒயருமே கிராஸில் தான் இருக்கும். இந்த கிராஸாக வர ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு வரலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்க 2 ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன்.
இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸாக வர ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுவாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். இப்போ உள்பக்கம் நம்ம சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர் எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 7 நாட் சேர்ந்து ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கும். ஆனால் இந்த கார்னரில் நம்ம ஒயர் கட் பண்ணி உள்ளே சொருகணும் இல்லையா, அந்த 6 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 நாட் தான் வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 6 கார்னர்லேயும் நம்மளுக்கு 6 நாட் தான் வந்திருக்கும். மீதி இடத்துலலாம் வந்து 7 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். அதனால இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் உள்பக்கமே இருக்கட்டும். இந்த ஒயரை உள்பக்கம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு லைன் ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட்டுட்டு அடுத்து எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு கிராஸாக இருக்கிற ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸாக வர ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரலாம். இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயர்ஸ் இருக்கும். அந்த 2 ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ ப்ளூ கலர் ஒயரை உள்ளே சொருகிட்டோம். அடுத்ததாக உள்ளே இருக்க எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 லைன் வந்து போட போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்க அந்த 2 ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸாக வர ஒயரில் நாட் போட்டே வாங்க. இப்போ இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் போடணும். அடுத்து ஒரு லைன் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மீண்டும் 3 லைன் வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர், மீண்டும் ஒரு லைன் ப்ளூ கலர் அப்படின்னு கண்டினியூவாக மாற்றி போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஃப்ளவர் டிசைன் வர்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 7 ஃப்ளவர் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நான் இதை போட்டிருக்கேன். இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரையெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒரு ஒயர் சொருகி இருக்கும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. பாருங்க, இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நெல்லிக்காய் முடிச்சு கூட வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.